சென்னையில் இருக்கிற நடைபாதை கடைகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க சென்னை கார்ப்பரேஷன். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இம்பார்ட்டன்ட் ரோட்ஸுக்கு பக்கத்தில் இந்த நடைபாதை கடைகளை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வார்டோட மொத்த பாப்புலேஷனில் வெறும் 2.5% மட்டும்தான் வியாபாரிகளாக இருக்கணும்னு சொல்லுது இந்த புதிய ரெகுலேஷன். கடையோட அளவு 6x4 மீட்டர்ஸ் இருக்கணும். 2 லாங்குவேஜஸில் நேம் போர்டு வைக்கணும். ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 100 மீட்டருக்குள்ள கடைகள் வைக்கக்கூடாது. போக்குவரத்து மையங்கள்லேருந்து 150 மீட்டருக்குள்ள கடைகள் வைக்க அனுமதி இல்லை. சென்னையோட முக்கியமான சாலைகளில் இந்த ரோட் சைட் ஷாப்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டீரியர் ரோட்ஸில் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டும்தான் வியாபாரம் பண்ணணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. இன்டீரியர் ரோட்ஸ்ல அங்கங்க இருக்கிற சாலையோர கடைகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல கடைகள் வச்சு தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே இடத்துல நிறைய கடைகள் இருக்கிறதுனால அது ஃபுட் அண்ட் ஷாப்பிங் ஹப்பாவும் மாறும்னு சொல்லியிருக்காங்க. 2 வழி சாலையோட அகலம் 1 மீட்டருக்கு குறைவா இருந்தா அங்க கடைகள் வைக்கக்கூடாது. 3 to 5 மீட்டர்ஸ் அளவு அகலம் இருக்கிற ஒரு வழி பாதைகளில் மட்டுமே இந்த சாலையோர கடைகள் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 5 to 6 மீட்டர்ஸ் இருக்கிற 2-வே ரோட்ஸ்ல ஒரு பக்கம் மட்டும் சாலையோர கடைகள் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் அப்டேட்ஸ்.